யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள். ஓசியா 1:6-7-2:1. கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வேன் என வாக்கு கொடுக்கிறார். முதலாவது தேவன் நமக்கு இரக்கம் செய்யும் போது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஓசியா சொல்லும் இந்த ரட்சிப்பு விசேஷித்தது. கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பை தீர்க்க தரிசனமாக கூறுகிறது. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்கிறார். ராஜாக்களை அபிஷேகம் செய்து தமது ஜனத்தை ரட்சிக்கும்படி ஏற்படுத்தினார். இந்த உலக ரீதியான ராஜாக்கள் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் ரட்சிக்க முடியாமல் போனதின் நிமித்தம் ராஜாதி ராஜாவே வானத்தை விட்டு பூமிக்கு வந்து தமது ஜனத்தை சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னித்து ரட்சித்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய இரக்கத்தினால் உண்டான ஈவு. இரண்டாவதாக, தேவனுடைய இரக்கத்தினாலே நாம் அற்புதங்களை, சரீர சுகத்தை, அன்றாடக உணவு உடையை பெற்றுக் கொள்ளுகிறோம். குஷ்ட ரோகியை கண்டு மனதுருகி அவனை தொட்டு இயேசு சுகப்படுத்தினார். இயேசுவின் வார்த்தையை 3 நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தவர்களை பார்த்து அவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட மனதில்லாமல் மனதுருகி 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேரையும் திருப்தியாக சாப்பிட வைத்து அனுப்பினார். நாயின் ஊர் விதவை அழுகிறதைக் கண்டு மனதுருகி அழாதே என்று சொல்லி வாலிப மகனை உயிரோடே எழுப்பினார். இயேசு படவில் ஏறி வனாந்தரமான இடத்துக்கு போனார். ஜனங்கள் கால்நடையாய் அவ்விடத்துக்கு ஓடி அவருக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு அவர்களை கண்டபோது மனதுருகி உபதேசித்தார். இன்றைக்கு உனக்கும் அவர் இரக்கம் செய்வாராக. ஆமேன். ஜெபம். இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இரக்கம் செய்வேன் என வாக்கு கொடுத்தவரே, வாக்கு மாறாதவரே, எனக்கும் இரக்கம் செய்து அற்புதமாய் ரட்சித்து என்னை வழி நடத்தும். ஆசீர்வதியும். ஆமேன்.